வணக்கம் 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 என் கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே சிறந்த நல்வாழ்த்துக்களை நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும், சகல தொழில் யோகங்களும், திருமண யோகங்களும், புத்திர யோகங்களும், சகல செல்வங்களும், சகல சௌபாக்கியங்களும், சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாரும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். உங்களது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய கேள்விகள் எல்லாமே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த, ஒரு உயர்ந்த நல்ல யோகங்கள் பெறுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. சரிங்களா? ஆக உங்களுடைய சந்தேகங்கள், மேலும் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்குறதுக்கு நம்பர் இருக்குது. பிரம்மசக்தி, இது ஒரு பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். சரிங்க, இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் ஒரு முக்கியமான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. சனி பகவானுடைய வக்ர பயிற்சி என்பது சனி பகவான் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலிருந்து ஒரு மாறுபட்ட குணங்களோடு, ஒரு மாறுபட்ட இயக்கங்களோடு, மாறுபட்ட சக்தியோடு இயங்கக்கூடிய ஒரு சனி பகவானுடைய வக்ரம். வக்ரம் என்பது ரிவர்ஸ். ஆக இந்த வக்ரகதி காலத்தினுடைய பலன்களை நாம் பார்க்க போறோம். ஆக சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்கள் ஆனி 18 முதல் கார்த்திகை 1 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 2/7/2025 முதல் 17/11/2025 வரை இருக்கக்கூடிய 108 நாட்கள் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு சனிபான் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு பலன்கள். இப்ப சூரியன், அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், இந்த கிரகங்களாம் சுபயோக பலன்களை வழங்கக்கூடிய சுப கிரகங்கள். ஆனால் சனி பகவான் மட்டும், ஏன் கேட்குறீங்க, சோதனைக்கு மேல சோதனை, வேதனைக்கு மேல வேதனை. என்னங்க எப்போ பார்த்தாலும் 7 சனி, கண்டக சனி, அஷ்டமத்து சனி. எப்போ பாருங்க கண்டகச்சி நடக்குது, அஷ்டமத்து சனி நடக்குது, 7 சனி நடக்குது. இதைத்தான் சொல்றாங்களே தவிர எங்கள் வாழ்க்கை நல்லதே நடக்கலைன்னு. அப்படி நல்லது நடக்கக்கூடிய சனியினுடைய உக்கிரகம், சனி பகவானுடைய உக்கிரகம் குறையக்கூடியதுதான் இந்த வக்ரம். சனி பகவானுடைய உக்கிரம் குறையக்கூடிய இந்த வக்ரம். அதாவது சனி பகவானால் என்னென்ன சோதனைகள், தொழில் பிரச்சனைகள், வருமான பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், அதே கணவன் மணி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், திருமண தடை, புத்திர தடை, கோர்ட்டு கேசு, வம்பு வழக்குகள், திடீர் விபத்துக்கள், நோய் நொடிகள், சண்டை சச்சரவுகள், கலகங்கள், இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். என்னைக்கு தாங்க நிம்மதி அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகள். அப்படிப்பட்ட உக்கிரகமான, இயல்பாக உக்கிரகமாக அந்த குணத்துடன் செயல்படுகின்ற சனி பகவான் அந்த உக்கிரகத்திலிருந்து வக்ரமாகும் பொழுது அந்த உக்கிர பலன் குறைகின்றது, நல்ல பலன் நடக்கின்றது. அவன் இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு போக மாட்டேன் அப்படிம்பாங்க. இனி அவன் போனாதான் அந்த இடத்துல அப்படின்னு சில பேர் இயல்பா பேசுவான். அவன் சரியில்லாத அவன் இருந்தா போக மாட்டேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சனிபானுடைய உக்கிரகம் குறைந்து வக்ரமானால் உக்கிரகம் குறையும். அப்படிப்பட்ட சனிபான் அந்த உக்கிரகத்தை குறைத்து கொண்டு வக்ரமான காலங்களில் பல நல்ல பலன்கள் எல்லாருக்கும்
நல்ல யோக பலன்களை, சிறந்த யோக பலன்களை கிடைப்பதற்கான இந்த 108 நாட்களுடைய பலன்களைத்தான் மேஷம் முதல் மீனம் வரை சிறப்பாக, துல்லிதமாக, தெளிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன். சரிங்களா? இது ஒரு பிரம்ம சக்தி. உலகத்துல நம்ம எல்லாம் படைத்த பிரம்மனால் உருவாக்கப்பட்டது நம் தலையெழுத்து. உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. அதே பிரம்மன் தான் ஒவ்வொரு தலையெழுத்தையும் இந்த ஜென்மத்தில் இன்னென்ன யோகங்கள், இன்னென்ன தலையெழுத்து என்று ஒவ்வொருவருக்கும் எழுதியிருக்கிறார் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில். அவரால் படைக்கப்பட்டதுதான். மனிதனை படைத்த பிரம்மன் தான் உங்கள் யோகத்தையும் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் படைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர் படைத்ததுதான் வேதத்தில் ஒரு அங்கம். பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் அதற்கு பெயர். நம்முடைய யோகங்களை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் எழுதியிருக்கிறார். அந்த முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆக உங்களுடைய எதிர்கால பலனை, இது பொதுவான பலன், உங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவான பலன். ஆனால் இந்த வக்ரமான காலங்கள் ஒரு ஆச்சரியமான பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு. சனிவனுடைய வக்ரமான காலங்களில், உக்கிரகம் குறைந்து வக்ரமான காலங்களில் நல்ல பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஆனால் இது பொது பலன், இது பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே ஒரு நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. மகிழ்ச்சியாக, தெளிவாக, திருப்தியாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எதிர்காலத்தை. இதற்கு உத்தரவாதம் உண்டு. சரிங்களா? மேஷம் முதல் மீனம் வரை வக்ரமான பலன்களை நாம் தொடர்வோம். சனி வக்ர பலன்கள், சனி வக்ரம் பெற்ற பலன்கள் இன்னைக்கு தனுசு ராசிக்கு. தனுசு ராசி நேர்களே, சாதிக்கக்கூடிய ஒரு காலத்தில் சில சோதிக்கக்கூடிய சில விஷயங்கள், அந்த சோதித்த விஷயங்களிலிருந்து சாதிக்க போறீர்கள். பலவிதமான சோதனைகளை, வேதனைகளை சந்தித்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அவர் நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய, முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வக்ரம் தான் சனி பகவான் வக்ரம். அதாவது 2ஆம் இடம் வாக்கு வியாபாரத்துக்குரிய சனி பகவான் 3ஆம் இடத்தில் வாக்கு, கல்வி, வருமானம், குடும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த 3க்கும் அதிகாரம். தனம், வாக்கு, தனம்னு வருமானம், செல்வம், வாக்குன கல்வி, வியாபாரம். அப்ப இதற்குரிய 2ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் 3ஆம் இடத்தில் வக்ரம் பெறும் பொழுது, 3ஆம் இடத்திலிருந்து வக்ரம் பெறும் பொழுது அதன் யோகங்கள் எல்லாம் தலைகீழாக மாறப்போகிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உறவுகளால் அதே நேரத்தில் சகோதரர்களால், உறவுகளால், தெரிந்த நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக அதெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு ரொம்ப இடையூறாக இருந்தவர்கள்லாம், ரொம்ப இடைஞ்சல் பண்ணவங்க, இடையூறு பண்ணவங்க, பொருளாதார நெருக்கடி கொடுத்தவங்க, தொழிலில் பாதிப்பு ஏற்படுத்தினவங்கெல்லாம் மாறி, நிலைகள் மாறி நமக்கு வெற்றி வகை ஏற்படுத்தும். நிச்சயமாக உடல்ல தைரியத்தை கொடுக்கும். புதிய திட்டங்கள். 3ஆம் இடம் உடம்புல வேதனை, பல வேதனையை அனுபவித்த ஒரு தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய தெம்பு, புதிய திட்டங்கள், புதிய முயற்சி, கண் முன்னாடி பலவிதமான வெற்றி வாகை சூடக்கூடிய பல யோசனைகள் ஏற்படும், பல திட்டங்கள் ஏற்படும். இதெல்லாம் வெற்றியாக முடியும். சனியுடைய உக்கிரகம் வக்ரத்தால் குறைந்து சாதிக்கக்கூடிய, சாதனை செய்யக்கூடிய, பல வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய, பல வருமான முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும். சரி, அடுத்து சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து வக்ரம் பெற்று 5ஆம் இடத்தை, தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது பிள்ளைகளால், தனுசு ராசி பிள்ளைகளுடைய முன்னேற்றம், பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், அப்பா தெரியாம பண்ணிட்டேன், நீங்க சொல்றதை கேட்கிறேன்,
அப்படின்னு நிலை. பூரிய சொத்து பிரச்சனைகள், அதாவது உறவுகளால் ஏற்பட்ட அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க, சித்தப்பா பக்கம் பெரியப்பா பக்கம் பாட்டேன் பூட்டேன், சில பேர் பெரியவங்களாக இருந்து புத்தி இல்லாமல் இருப்பாங்க. அவங்க எல்லாம் சரிப்பா இந்த பிரச்சனை எப்படி முடிச்சிருவோம் அப்படின்னு நல்லபடியாக சொத்து பிரச்சனையை, பூரிய சொத்து பிரச்சனைகளை நல்லபடியாக முடிக்கக்கூடிய நிலை. உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண பிரச்சனைகளுக்கு யாராவது ஒத்து வர மாட்டாங்க. அவங்களும் அதை சரி பரவாயில்ல பிள்ளை கல்யாணத்தை நல்லபடியாக முடி, இந்த சொத்து உனக்கே கொடுத்துட்றேன், இதை வச்சு பிள்ளை கல்யாணத்தை முடி. சில பேர் பூரிய சொத்து பிரச்சனை, இந்த சொத்து பிரச்சனை முடிஞ்சாதான் பிள்ளை கல்யாணம் முடியும் நிலை இருப்பாங்க. அதெல்லாம் நல்ல மாறக்கூடிய நிலை ஏற்பட்டு போகும். உக்கிரகம் வக்ரகத்தால் குறையும். சனியுடைய உக்கிரகம் வக்ரகத்தால் குறையும், வக்ரத்தால் குறையும். சரி, இது 5ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது, அடுத்து பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்தை சனிபான் 3ஆம் இடத்திலிருந்து வக்ரகமாக பார்க்கும் பொழுது, தந்தை மகன் உறவு ஒரு பரஸ்பரமான உறவு, தந்தை மகன் பிரிவு உறவாகும், பரஸ்பரம் உறவு மாறும். தந்தை மனம் திருந்தி பையனுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்துவார். சரிப்பா நீ இந்த இது ஆசைப்பட்டுட்ட, உனக்கு செஞ்சு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு திருமணமோ, ஒரு சொத்துக்களோ, ஒரு புதிய தொழிலோ, ஒரு ஒரு தொழில், நல்ல ஒரு தொழிலை நீங்கள் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க. தந்தை பணம் கொடுத்தா தான் அந்த தொழில் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். அது அவர் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு தடை ஏற்படுத்திட்டு இருப்பார். அதெல்லாம் அந்த தடை நீங்கி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு பணத்தை அவர் கொடுப்பார், முதலீடு பண்ணுவார். அது ஒன்று. அடுத்து செய்கிற உத்தியோகத்தில் ஒரு உயர்ந்த பதவிக்கு தடைகள் இருந்தால் அந்த தடைகள் நீங்கி உயர்ந்த பதவியை பெறலாம். உயர்ந்த பதவியில் உயர்ந்த முன்னேற்றத்தை அடையலாம். இது ஒரு நல்ல முன்னேற்றம், பதவி முன்னேற்றம். ஒரு அரசாங்கத்தில் நல்ல முன்னேற்றம், அரசாங்க பதவியில் முன்னேற்றம், அரசியல் தலைவர்களால் முன்னேற்றம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். இது அந்த சனி வக்ரம் பெற்ற சனி பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது, 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை உயர்ந்த மனிதர்களின் ஆதரவு, உயர்ந்த தலைவர்களின் ஆதரவு, உயர்ந்த பெரிய மனிதர்களின் ஆதரவு. அந்த ஆதரவால் நீங்கள் நினைத்த காரியங்கள் தடைபட்டிருந்தால் அந்த தடையெல்லாம் நீங்கள் நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? அது ஒரு இது. அடுத்து இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிபான் வக்ரம் பெற்று உங்களுக்கு 12ஆம் இடத்தை, விருச்சிக ராசியான 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வைத்திய செலவுகள் குறையும், விரைய செலவுகள் குறையும். பாடுபட்டு காசு பணம் கண்ணில் பார்க்க முடியும்னா, வர்ற வருமானத்தை கையிலே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் சேமிப்பு அதிகமாகும், விரயங்கள் குறையும், வைத்திய செலவுகள் குறையும், நினைத்த காரியமெல்லாம் வெற்றியிடும், கனவுகள் நனவாகும். எவ்வளோ நாள் கண்ட கனவெல்லாம் நடக்காம இப்போ அந்த கனவெல்லாம் நனவாகக்கூடிய காலங்கள் ஏற்படும். இதெல்லாம் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு நினச்சி வேதனை, நடக்கும்போது நடக்கட்டும்ப்பா அப்படின்னு காலத்தை என்ன ஆண்ட மேலே பாரத்தை போட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த காரியங்கள்லாம் இப்போ அதற்கான ஒரு மூமெண்ட், நம்ம கண்ணு முன்னாடி நல்லது நடக்கக்கூடிய ஒரு மூமெண்ட், நம்ம ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி காட்டும், நிச்சயமாக காட்டும். அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக சனிபான் வக்ரம் பெற்று 3ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து 3ஆம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் அதிர்ஷ்ட ஸ்தானத்தையும் பார்க்கும்போது, அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மூலமும் அதிர்ஷ்ட ஸ்தானத்தையும் நல்ல யோகங்களை பெறலாம். 7ஆம் பார்வையாக உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கும்போது நல்ல யோகங்களை பெறும், பெரிய தலைவர்கள் மூலம் நல்ல யோகத்தை ஏற்படுத்தும், நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதில் மாற்றம் இல்லை. சரிங்களா? 12ஆம் பார்வை விரயத்தை குறைச்சிருது, வைத்திய செலவு குறைச்சிருது, சேமிப்பு அதிகமாக, அதில் மாற்றம் இல்லை. ஆக இது உங்களுக்கு சொல்லக்கூடிய பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் சந்தேகம் தான் அதை கமெண்டில் சொல்லுங்கள். புரிஞ்சுட்டிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. இது பிரம்மன் தான் நம்ம எல்லாம் படைத்திருக்கிறார். அந்த பிரம்மனால் படைக்கப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம்.
அந்த முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. புரிஞ்சுட்டிங்களா? பிரம்மன் தான் நம்மளை படைச்சாரு. அவரே நம்ம எப்படி வாழணும்னு அந்த பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்கார். அந்த முறைப்படி சரியாக கணித்து சரியாக சொல்லப்படும். சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.